ஆமாம், டாட்டா. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்கணும், இல்லை ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம கூர்ந்து கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நேற்றுக்கு வந்து நான் கடத்தர் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் அங்கே வந்து இதுக்கு வந்திருந்தாங்க, கடைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள வந்து நான் பார்த்தேன். அந்த பையன் வந்து ஒரு பப்ளிக்குக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். அடிக்கிறான், கில்லுறான், போடா வாடான்னு திட்டுறான். வீட்டில் இருக்கிற சர்க்காம்ஸ்டன்ஸுக்கு அவங்க வந்து பேசிக்கிறது, அப்பா வந்து பையனுக்கு இடம் கொடுக்கறது, அது வந்து வேறு. ஆனால் இப்போ வந்து ஒரு பொதுவெளிக்கு வரும்போது, ஒரு பப்ளிக்கு வரும்போது, ஒரு சொசைட்டிக்கு வரும்போது, அது எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சபை நாகரிகம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா போக போக வீட்டில் உள்ள குணம் வெளியிலையும் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு, மற்ற சக பேரண்ட்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அந்த பசங்க. நான் இது பண்ணப்போ நீங்கள் திறக்கலன்னு நினைக்கிறேன். திறங்க, அதை விடுங்க. திறக்கும் போது இழுத்தீங்க அப்படின்னா அது அந்த யார் வெளில போகாது. ஸோ அதனால் அந்த காலத்துலலாம் பசங்களை வந்து அடித்து வளர்ப்பாங்க. அது வந்து ஒரு பழக்கமாகவே இருந்தது, அடித்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அடிச்செல்லாம் வந்து யாரையும் வந்து வளர்க்குறது இல்லை. இப்போல்லாம் வந்து எந்த பசங்களையும் எந்த பேரண்ட்ஸும் வந்து அடித்து வளர்க்குறதும் கிடையாது. ஸ்கூல்லேயும் வந்து ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டம்லாம் போட்டு இப்போ வந்து அது ரொம்ப இதாக வந்து போயிடுச்சு. யாரையும் அடிக்கிறதும் இல்லை, கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை, மரியாதையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை, தானாக வந்து வரணும். அப்போ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பசங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத சொல்லி தரணும். எக்ஸ்பெஷலி வீட்டில் வந்து உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்களோ இல்லையோ, வெளியில் போகும்போது கண்டிப்பாக அந்த பசங்க வந்து பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும் நம்மளோட பசங்களுக்கு சொசைட்டியில். நான் நேற்றுக்கு அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா ஒரு பையன் வந்து அவர் ரொம்ப நொந்து போகிறாரு, ஐயையோ எல்லாருக்கும் முன்னாடி இந்த பையன் அப்படி பண்ணுறானேங்கிறது அவர் ஃபேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அப்போ இதை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்து ஒரு விஷயத்த வளர்த்தாங்க அப்படின்னா, இங்கே பாரு வெளில போகும்போது அப்பா வந்து நீ வா போன்னு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா மதிப்பு வந்து நம்மளுடைய பசங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து அதிகமாகும். இனிமேல் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறும் அகாடமிக்ஸை படித்து ஃபார்முலாவை படித்து எழுதுறது மட்டும் கிடையாது. இதுவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டு தானே? கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.